அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 14, ஒழுக்கம் உடைமை. குறள் எண் 136. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கு அறிந்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செய்தற்கு அருமை நோக்கி ஒழுக்கத்தின் சுருங்கார் மனவழி உடையார் இழுக்கத்தால் தமக்கு இழிகுலம் ஆகிய குற்றம் உண்டாம் ஆற்றை அறிந்து என்கிறார். உறவோர் என்றால் கொண்ட விரதம் விடாமை என்று பொருள். தாம் மேற்கொண்ட மன வலிமையாகிய ஒழுக்கத்திலிருந்து பெரியோர்கள் ஒழுக்கம் கெட்டுவிட்டால் இழிகுலமாகும் என்பதை உணர்ந்து ஒழுக்கத்திலிருந்து குறைந்து விடமாட்டார்கள். ஒழுக்கம் உடையவர்கள் எப்போதும் நல்ல செயல்கள், நல்ல சொற்கள், நல்ல ஆகிய நற்பண்புகள் உடையவர்களாகவே இருப்பார். அவர்கள் ஒழுக்கத்திலிருந்து எந்த சூழ்நிலையிலும் சுருங்க மாட்டார்கள் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது தொல்காப்பியத்திலே பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் ஆத்தனர் கரணம் என்கிறார் தொல்காப்பியர். பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம். ஐயர் என்பவர் மிகவும் சிறப்பானவர், யாத்தனர் என்று உருவாக்கியவர், கரணம் என்பது திருமணச் சடங்கு. தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பு ஒழுக்கம் கெட்டுதான் மக்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் தெய்வப்புலவர், அது தொல்காப்பியர் காலம் 3000 காலம், 2000 காலம். அதனால்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இப்படி ஒரு குறளை இயற்றி, திருக்குறளை இயற்றி மக்களுக்கு நல்லொழுக்கத்தை அறச்செயல்களை புரிய செய்துள்ளார். அதனால் நிச்சயமாக தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய குறளை ஒழுக்கத்திலிருந்து மனிதன் தவறக்கூடாது. அதுதான் அவனுடைய நல்ல செயல்களாகவும் சொல்லுகளாகும், நல்ல செயல்களாகவும் நற்சொற்களாகும், கடமை தவறாதவனாகவும் இருப்பான். அடுத்து, அதாவது இன்று ஒரு அடுத்து நான் சொல்ல போகிறது என்னென்னா, நான் புத்தகத் திருவிழாவில் செப்டம்பர் 2, 1917 புத்தகத் திருவிழாவில் ஒரு புத்தகம் வாங்கினேன். அதுதான் வனவாசம் என்ற புத்தகம். அதாவது கவிஞர் கண்ணதாசன் எப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினார், ஆனால் கடைசியில் அவர் சில தவறுகளுக்கும் உட்பட்டார் என்பது அவர் தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார். இதனை உண்மையிலேயே படிக்க வேண்டும். அவர் ஏன் எழுதியிருக்காருன்னா, இப்படி நான் கெட்டுவிட்டேன், நீங்களும் கெடாதீர்கள் என்று சொல்லவில்லை. நான் கெட்டுவிட்டேன், ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் கெடாமல் முன்னேற வேண்டும். அவர் 5ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்திருக்கிறார் திண்ணை பள்ளிக்கூடத்தில். ஆனால் சேரையில் 5ஆம் வகுப்பில் தான் அவரை சேர்த்திருக்கிறார்கள். ஆங்கிலம் அங்கே இல்லாதனால் அந்தளவுக்கு அவர் அதோட படிப்பை அவங்க அப்பா மிகவும் நன்றாக இருந்திருக்கிறார். இதுக்கு பர்மாவிற்கு சென்று, இப்போது முர்மைன்னு சொல்லுவாங்க, பர்மாவிற்கு சென்று நல்ல வருமானம் தேடி வந்தவர் குடியாலும் சூதாட்டத்தாலும் பணத்தை இழந்தார். அதன் வறுமை இவருக்கு ஒரு முன்மாதிரியை உருவாக்கியது. இனிமேல் நாம் எக்காரணத்தை கொண்டும் இங்கு இருக்க முடியாது. அதனால் வேறு எங்காவது அவர் எழுத புத்தகங்களை, கதை எழுத வேண்டும். அதாவது கடிதம், புத்தகங்களை வாசித்து நிறைய அவருக்கு வாசித்திருக்கிறார். அதனால் கதை எழுத வேண்டும் அல்லது கவிதை எழுத வேண்டும்.
என்ற ஒரு எண்ணம் அவரை விடாமல் துரத்தியது. அதனால் திருச்சிக்கு சென்று வேலைவாய்ப்பிற்காக எத்தனையோ பாடுபட்டு இருக்கிறார். ஆனால் திருச்சியில் அவருக்கு ஒரு இது கூட கிடைக்கவில்லை. அதாவது 1927ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதிக்கு அவர் பிறந்தார். 24ஆம் தேதியிலே பிறந்தார். அவர் காரைக்குடிக்கு அருகிலே சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் பிறந்தார். அவர் அப்பா கஷ்டப்பட்டவுடன் நாம் இனிமேல் இங்கு இருக்கக்கூடாது. அதனால் என்னென்னா, அதாவது அவர் பள்ளிக்கூடையில் படிக்கும்போது புலவர் அப்பாத்துரையார் தலைமை ஆசிரியராக இருந்தார். அவர் தமிழ் மீது மிகவும் பற்றுடையவர் என்பது எல்லாருக்குமே தெரிந்தது. அதனால் அவர் என்ன செஞ்சார், திருச்சிக்கு வேறு வழியிலே திருச்சிக்கு சென்றார் வேலை தேடி. யாரும் வேலை கொடுக்கவில்லை. அப்புறம் திருச்சியில் இருந்து அவர் திருட்டு ரயில் ஏறி தான் சென்னைக்கு சென்றார். அப்போது ஆங்கிலேயர் காலம். சென்னைக்கு சென்று அவர் கடற்கரைக்கு சென்று பாவம் கஷ்டப்பட்டு இருக்கிறார். உணவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார். 1943 தான் அவருடைய வாழ்க்கை சென்னை வாழ்க்கை தொடர்கிறது. எவ்வளவோ கஷ்டப்பட்டுமே அவருக்கு எழுதக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி எழுதியிருக்கிறார். அப்படின்னு எல்லாமே அலட்சியமாக பேசியிருக்கிறார்கள். அதனால்தான் அவர் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்புடன் வீட்டில் வேற சொல்லாமல் வந்துட்டு கடிதம் எழுதி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றது சும்மா வேறு வழியில். ஏன்னா வீட்டில் தவறாக நினைப்பாங்கல்ல அம்மா அப்படின்னாலும் அவர் எல்லாத்தையும் சொல்லி விட்டுட்டு அம்மா பிள்ளை அவர் என்னை போல் பெற்றோர், அதாவது கடிதத்தை படித்து பெற்றோர் மகிழ வேண்டும் என்பதே அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு கடிதம் எழுதிவிட்டு அவர் மீண்டும் முயற்சியை தொடங்கினார். அவர் எப்படி வேலை கிடைத்தது, எப்படி வாழ்ந்தார் என்பதை பற்றி நாளை பார்ப்போம். ஏனால் அவருடைய இந்த புத்தகத்தை நிச்சயமாக படிக்க வேண்டுங்க. ஆனால் பெரியவர்கள் தான் படிக்க வேண்டும். மாணவ செல்வங்கள் இப்போ படிக்க வேணாம். ஏன்னா அது கொஞ்சம் அவர் சில தீய செயல்களையும் இதில் சொல்லியிருக்கிறார். ஒரு மாபெரும் கவிஞர் இத்தகைய செயல்களை செய்துவிட்டு அவர் உண்மையை சொல்கிறார் என்றால் உண்மையிலேயே பாராட்ட வேண்டுமுங்க. அவருடைய கொள்கை எப்படி இருந்தாலும் நாம் அவர் முன்னேறிய விதத்தை நிச்சயமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆதங்கத்தில் தான் நான் இந்த புத்தக திருவிழாவில் 2017 வனவாசம் என்ற புத்தகத்தை வாங்கினேன். அற்புதமாக, அதாவது அப்போ படித்தது, பட் இப்போ லைட்டாக திருப்பி பார்த்தேன். ஃபுல்லாக உங்களுக்கு இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பதால் நாளை பாதியை சொல்கிறேன். நாளை முடித்து விடுவார் அந்த வனவாசம் மிக சிறந்த பொக்கிஷங்க ஒரு மனிதனுக்கு. அதாவது அவர் இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக இருந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிறார் அப்படின்றது தான். இன்றைக்கி நான் தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது தூங்கும்போது கவிஞர் கண்ணதாசனின் பழைய பாடல்களை கேட்காமல் தூங்க மாட்டேன். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதர். ஆனால் சில தீங்கு செய்திருக்கிறார், சில செயல்கள் அந்த சூழ்நிலை காரணமாக. அதையும் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வனவாசத்தை நாளை பாதி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.